அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த மாதத்துலிங்க நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் எடுத்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல சனி பகவானும் 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல 19ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல தான் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 8ஆம் இடத்திற்கு உச்சநிலை அடைய போகிறாரு. இது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு. அதே சமயம் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கிறாருங்க. இந்த சுக்கிரன் இந்த மாதம் 9ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது அற்புதமான, அதாவது நீச்சமடையக்கூடிய சுக்கிரன் நீச்சபங்க ராஜ யோகம். அது உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல ஏற்பட போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா புதன் இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே, அதாவது 2ஆம் இடம், அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணிடுவாருங்க. செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தொடர்ந்து சில பதிவுகள் பார்க்க இணைந்திருக்கிறதுக்கு அற்புதமாக இருக்குமுங்க. இப்போது தனுச மண்டலம் அப்படின்னா தனுஷ் வில் அன்பு. யாருக்கிட்ட பேசினாலும் கரெக்டாக பேசுவீங்க. அதே மாதிரி ஒழுக்கம், அது உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும். உங்களுடைய சொல் அது ரொம்ப அன்பாக இருக்கும். மற்றவங்களை திருத்துற மாதிரி ஒரு குருமார்கள் எப்படிங்க, ஒரு ஆசிரியர் எப்படிங்க, ஒரு மகான் எப்படி, அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம், நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலமரம் தனுசு ராசி. ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலமாக இந்த சனி பயிற்சி கூட உங்களுக்கு அவ்வளோ சொல்லும்படி இல்லை. காரணம் என்ன, அர்த்த அஷ்டம சனி, அதனால் நிம்மதி இல்லை. இந்த நிம்மதிங்கிறது 4ஆம் இடம், 3ஆம் இடங்கிறது ஒரு முன்னேற்றம், அப்படின்னா முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதை பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலும் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. காரணம் என்னென்னா 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு கெட்டுப்போச்சு அந்த சனி, சரிங்களா? அப்போது 4இல் சனி இருந்தால் அர்த்த அஷ்டம சனிங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு முள் எடுத்து குத்துற மாதிரியே இருக்கும். பணம் 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்குவே, நம்ம நினச்ச ஒரு பணத்தை கைக்கு வரல. அப்படியே வந்தாலும் வாங்கின கண்ணுக்கு வட்டி கட்டுற சூழ்நிலையும், அல்லது நமக்கு வாங்கியும் வந்த பணம் பத்தாத சூழ்நிலையும், இந்த மாதிரி. அதற்கு ஒரு மாற்று வழி இருக்கணும் இல்லையா, சரிங்களா? அந்த சனி தனித்து நின்றுக்கிற போது ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்கணும். அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். எப்படி ஏற்படுது? 7ஆம் இடத்தில் அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது. அப்போது அந்த குரு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சார்ந்த விஷயம், யாரு மேலே நம்மளுடைய பாசம் அரவணைப்பு வைத்தோமோ இது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகள் பலவீனங்கள் உண்டாயிருக்கும். நீங்கள் சமாளிக்கக்கூடிய பக்குவம் வேணால் உங்களுக்கு இருந்திருக்கலாமே தவிர, எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, எப்படியோப்பட்ட நெருக்கடிகள் வந்துச்சு, அதிலிருந்து தப்பிச்சிட்டோன்னு வேணால் பெருமையை சொல்லிக்கலாம். ஆனால் நாம் சாதிக்க முடிஞ்சுதான் பார்த்தா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரருக்கு நடக்கல. ஆனால் இந்த 19ஆம் தேதி அந்த குரு 8ஆம் இடத்திற்கு உச்சபலம் அடைந்தாலும், 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம்லாம் கிடையாதுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு அது உச்சபலம் அடைகிற போது 8ஆம் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதை விட நமக்கு அந்த குரு சனி பகவானை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அந்த சனி ஏற்கனவே அதாவது வக்ரத்தில் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அந்த குரு பார்வை விடும்போது அந்த இடம் திருப்தி கிடைக்கும். திருப்தி கிடைக்கும்னா, அதாவது ஒரு நல்ல விஷயங்கள், வண்டி வாகனம், இரும்பு இயந்திர வண்டி வாகனம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தூர பிரயாணங்கள் போய் வேலை வெட்டி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, இருந்த வேலை பறி கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயமான தேவையான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும்.
சரிங்களா? அது 19ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா சில முயற்சிகள் எடுத்தால் நமக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 19ஆம் தேதிக்குள்ளே அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அந்த கேதுவோடு யார் சேர்ந்துட்டாரு? அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி சுக்கிர பகவான் இல்லையா? உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் இல்லையா? அந்த சுக்கிர பகவான் அதாவது பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறது எப்போவுமே நல்லது கிடையாது. அது சிம்மத்தோட வீட்டில். ஆனால் அங்கே போய் நமக்கு லாபாதிபதி போய் அங்கே போய் சிக்கும்போது என்ன ஆகும்? நம்ம லாபம் எல்லாமே என்னவோ சொல்கிற மாதிரி, அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்தது மொத்தமாக நம்ம எங்கேயோ பறி கொடுத்த மாதிரி போயிடுச்சு. சரிங்களா? அப்போது அந்த சுக்கிரன் கரெக்டாக 9ஆம் தேதி பார்த்தோம்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போது 11ஆம் லாபாதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றது அற்புதம். அங்கே நீச்சம் அடைஞ்சிறாரே, கவலைப்படாதீங்க. புதன் பரிவர்த்தனை யோகம், அப்போது நீச்ச பங்க ராஜயோகம். இந்த ராஜயோகத்தைனா உங்களுக்கு கண்டிப்பாக கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புகள் அற்புதமாக உண்டாக்கும். எப்படி? நான் ஏற்கனவே ரொம்ப திறமையாக இருக்கக்கூடியவங்க, நான் மற்றவங்களுக்கெல்லாம் கண்ணியமாக வேலை செய்ய, மற்றவங்களுக்கு உபகரணமாக இருக்கக்கூடியவங்க, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க, நான் மற்றவங்கள உருவாக்குறவங்க, நான் ஒரு கோயில் நிர்வாகம், ஊர் பஞ்சாயத்து மொத்தத்தில் நான் அடுத்தவங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா தனுசு ராசிக்காரரு? ஆனால் நிச்சயமாக இந்த சுக்கிரன் நிச்சயமாக நீச்சம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது ராஜயோகமாக செயல்படும் போது உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு உங்கள் முயற்சிக்கு தகுந்த ஒரு வாழ்வாதார வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? 5ஆம் அதிபதி அப்படின்னா 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். 5 குடியவன் தனுசு ராசிக்கு, 12 குடிவன் லாபத்தில் இருக்கிறார். சரிங்களா? 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்திலேருந்து இந்த 19ஆம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாயை குரு பார்க்குறாரு. சரிங்களா? அப்போது ஒரு செலவு பண்ணாலும் அது சுப செலவாக பண்ணுவீங்க. அப்போ வீடு வாங்கிறது, இடங்க வாங்கிறது, இந்த மாதிரி அதுக்கு மேலே முதலீடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏங்க ஒரே மாதத்துல எல்லாம் பண்ணிட முடியுமா? அப்படி இல்லை. அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம்னா இந்த டைம் பார்த்து வச்சாலும் அடுத்தது அட்வான்ஸ் கொடுத்தாலும் கிரையும் பண்ணிடலாம். இல்லை வீடு கட்டணும்னு நினச்சாலும் கட்டி முடிச்சிடலாம். ஏற்கனவே கட்டின வீடு பாதியில் நிற்குது, அதை தொடர்ந்து செய்து முடிச்சிடலாம். எல்லாத்த விட புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பெருமாளுடைய அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகங்களுடைய அம்சம் சிறப்பாக கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி குரு பார்வை படும்போது இந்த 19ஆம் தேதிக்குள்ளே அபகீர்த்தி பலன்கள் உண்டாகும், சுபகீர்த்தி பலன்கள் எல்லாமே உண்டாகும். கெட்டது வந்தாலும் அதுக்கு நிகரான நல்ல பலன்கள் உங்களுக்கு முழு வாய்ப்பில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். எல்லாத்தை விட சூரிய பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியல் சார்ந்த சிலருக்கு உண்டான ஒரு அங்கீகாரமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? அப்போது எல்லாமே இந்த ஒரே மாதத்தில் எல்லாமே நமக்கு நடந்துருங்கிறத விட, அதாவது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு வரும். விதைச்சா தானே நாளைக்கு முளைக்கும், நாளைக்கு முளைச்சா தானே செடியாகி மரமாகும், அதுக்கப்புறம் கனியாகும். அப்படிங்கிற மாதிரி இது இந்த காலகட்டத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் சில வாய்ப்புகள் கைகூடி வர்றதை சரியாக பயன்படுத்துங்க. போக போக எல்லாம் அற்புதமாக இருக்கும். இப்போ சொன்ன பலன்கள் கோச்சாரங்கிறது என்ன? நம்மளுடைய ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகளால் நமக்கு இப்படிலாம் நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இருந்தாலும் கோச்சாரங்கிறது ஓரளவுக்கு தான் ஒத்து வரும். ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய முழுமையாக பேசுகிறது நம்ம லக்னம். சரிங்களா? லக்னம் தான் ஸ்தான பலங்கள் வரும். ஸ்தான பலங்கிறது என்ன? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இப்படி அப்போது நம்மளுடைய கேந்திர ஸ்தானங்களில் என்னென்ன கிரகங்கள் பலம் பெற்றிருக்குது, அதே மாதிரி மூல திரிகோணாதிபதிகளில் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்குது, நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த யோகங்கள் பெற்றிருக்குது, அந்த தசாபுத்தி இப்போ நடக்குதா அப்படிங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் பார்த்துக்க முடியும். இல்லை பாதகாதிபதிகள் திசைகள் எதாவது நடந்தால் நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த மாதிரி வேலைகள் செய்யணும், அதுவும் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரியுங்க. தசாபுத்தியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் விரும்புனீங்கன்னா
சரிங்களா? எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட நம்மளுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3யுமே தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.